ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம சாவித்திரி அனுப்பின ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சித்தார்த் கதையை முடிக்கலான்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பாப்பா ஒரு வழியாக சித்தார்த்தை அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றிடுறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க எல்லாருமே தலை தெரிச்சு ஓடிடுறாங்க. இதை பார்த்து சாவித்திரி கேங் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராணியை தான் காமிக்கிறாங்க. ராணி நடந்து போயிட்டுருக்காங்க. கடவுளே, நீங்கன்னா அம்மன் சிலை எங்கே இருக்குன்னு உதவி புரியணும் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த அம்மன் சிலை இருக்குது. இதை பார்த்தா ராணி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல வணங்கிட்டு இருக்காங்க. அப்போ யோசிச்சு பார்க்குறாங்க, அபிஷேகம் பண்ணணும். ஐயோ, இப்போ அபிஷேகம் பண்ண தண்ணி தேவைப்படுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ராணி தண்ணிக்கு தவிக்கிறாங்க. அப்போ தான் ராணி யோசிச்சு பார்க்குறாங்க. கோவிலிருந்து கிளம்ப முன்னாடி ராணி பொம்மைக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே பொம்மி என்ன பண்ணுறாங்கன்னா, ராணி போகிற வழியில் உனக்கு தண்ணி தேவைப்படும், அதே மாதிரி உனக்கு தண்ணி தாகமும் ஏற்படும், அதனால உன் கையை இந்த தண்ணிக்குள்ளே வை அப்படின்னதோ ராணியும் தண்ணிக்குள்ளே கையை வைக்கிறாங்க. பார்த்தா பொம்மை ஒரு முத்து மாதிரி ஒன்று கையில் வைக்கிறாங்க. அந்த முத்தை பார்த்து ராணி சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாரு ராணி, இந்த முத்தை பத்திரமா வச்சுக்கோ, உனக்கு முக்கியமான தேவைக்கு தண்ணி தேவைப்பட்டுருச்சுன்னா இதை வச்சு வணங்கிக்கோ, நீ போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு தேவையான நீர் கிடைக்கும் அப்படின்னதும் ராணியும் சந்தோஷப்பட்டு சரின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ஐயோ நான் அதை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த முத்தை வச்சு வணங்குறாங்க. பார்த்தா ராணி கையிலிருந்து தண்ணியாக கொட்டுது. உடனே அம்மன் மேலே ஊற்றுறாங்க. ஊற்றி நல்லபடியாக அபிஷேகம் பண்ணுறாங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அபிஷேகம் முடித்ததும் விளக்கு ஏற்றணும். ஆனால் விளக்கு இல்லை. இது பார்த்து ராணி அதிர்ச்சியாகி, அம்மா தாயே, நான் உனக்கு விளக்கு ஏற்றணுமா, நீதாம்மா அருள் காட்டணும் அப்படின்னதும் அம்மனோட சக்தியால் விளக்கு வருது. உடனே கொண்டு போன பந்தலை வச்சு நல்லபடியாக விளக்கெரிய வச்சிடுறாங்க ராணி. அதுக்கப்புறமா சாமி கும்பிட்டு முடிச்சது. அப்பாடா, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் கோவிலையும் தானா எரிய ஆரம்பிக்குது வெள்வில. இந்த பக்கம் சித்தார்த்தும் கோவிலை வளைச்சிட்டு அவங்களும் நல்லபடியா வேண்டுதல் எல்லாம் முடிச்சிடுறாங்க. இதை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏப்பா, நீயும் உன் மனைவியும் தான் இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க, இந்த 2வது ஜாம பூஜையும் சிறப்பா நடந்துருச்சு, இனி ஊர் மக்கள் எல்லாரும் கோவில் வந்ததும் 4 ஜாம பூஜையும் சிறப்பா நடந்து முடிச்சிருப்பா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து சாவித்ரி கேங் செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இப்படி ஆயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஜார்ஜினியா தான், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் நம்ம டூப்ளிகேட் ரகுவரன் மனோ 3 பேரும் கிளம்பி நேராக ஜார்ஜினியாவை பார்க்க வராங்க. இந்த பக்கம் ஜார்ஜினியாவும் ருத்ராவும் பூஜை பண்ண போதும் அவங்களோட விளக்கு எல்லாமே அணைச்சு போயிடுது. இதை பார்த்து 2 பேரும் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே ஜார்ஜினியா டென்ஷனில் கத்திட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து சாவித்திரி வராங்க. ஜார்ஜினியா, உன்னை திட்டினா மட்டும் உனக்கு கோபம் வரும்ல, நீ என்னத்தை அப்படி பண்ணி கிழிச்சிட்ட, இப்போ பார்த்தியா நீயும் அந்த ராணியை தோற்கடிக்கலான்னு நினைச்சிட்டு இருக்க, ஆனால் அந்த ராணி இப்போ ஜெயிச்சிட்டா, அவ 2வது பூஜையும் சிறப்பா முடிச்சிட்டா, இனி நடக்கிற ஒவ்வொரு பூஜையும் நல்லபடியா முடிச்சு என் கதையை முடிக்க போறா, உனக்கு என்ன இல்லாம போறது, நான் தானே பெரியா தாய்லாந்துல இருந்து வந்தேன்னு பெரிய பேத்திக்குவ, இப்ப பாத்தியா என்ன ஆச்சு அப்படின்னு போதும் சத்தம் போடாதா அப்படின்னு ஜார்ஜினியா சொன்னதும் மேலும் மேலும் சத்தம் போடுறாங்க சாவித்ரி. உடனே நம்ம மனோ, சாவித்ரி, ரகுவரம் 3 பேர் வாயையும் பேச விடாம பண்ணிடுறாங்க நம்ம ஜார்ஜினியா. உடனே 3 பேரையும் கெஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நல்லபடியாக பேச வச்சிடுறாங்க. இங்கே பாரு, எவ்வளோ தைரியம் இருந்தா ஏற்கனவே நான் கோபத்தில் இருக்க, நீ வேற என்னை கடுப்பேற்றிட்டு இருப்ப, இங்கே பாரு, கண்டிப்பாக ராணி பூஜை பண்ண மாட்டா, அது என்னோட கடமை, புரியுதா அப்படின்னு அந்த இடத்துல செம்மையா சத்தம் போட்டுட்டு ஜார்ஜினியாவும் ருத்ராவும் மறைஞ்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரகுவரன் இங்க பாருங்க, வளைச்சு இப்படி கெட்ட சக்திகளாவே இருக்கு, இவங்க எல்லார்கிட்டே இருந்து தப்பிக்கணும்னா என்கிட்ட ஒரு வழி இருக்கு, நான் நிறைய படங்கள்ல பார்த்துருக்கேன், நான் சொல்ற மாதிரி பண்ணுவோமா அப்படின்னது, யோ சொல்லி தொலையா அப்படின்னு ரகுவர் நம்ம மனோ சொல்றாங்க. இங்க பாருங்க, இப்போ கெட்ட சக்திகள் வந்தா கோவிலுக்குள்ள போனா நம்மள தாக்காது, அதனால நம்ம 3 பேரும் கோவிலுக்குள்ள போவோமா அப்படின்னதும் உன்னா அடிச்சேன்னா, ஐயோ இங்கே பாருடா, பேசாம என்ன இல்லாமல் பண்ணிடுறா, அந்த பொம்மையை என்ன இல்லாமல் பண்ணட்டும், இவனோட கதையெல்லாம் கேட்டு நான்
கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போகிறத விட அந்த பொம்மி கையாலேயே போகிறான் அப்படின்னு சாவித்திரி அழுதுட்ருக்காங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராணி பூஜையை சிறப்பாக முடிச்சுட்டு கிளம்பி வராங்க. இந்த பக்கம் ருத்ராவும் ஜார்ஜினியாவும் நின்றுட்டுருக்காங்க. பார்த்தீங்களா, ராணி பூஜையை முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புறா. ஊர் எல்லைக்கு போனால் அவ்வளோதான், அடுத்தடுத்த நல்லபடியாக பூஜைகளை முடிச்சிருவா. அது நடக்கவே கூடாது, ராணி கதையை இங்கேயே இப்போவே முடிச்சே ஆகணும் அப்படின்னதும் எப்படி ஜார்ஜினியா அந்த 3 பேரும் அந்த ராணி உயிரை காப்பாற்றுவாங்களே அப்படின்னதும் அவங்கள நான் திசை திருப்புறேன், நீங்கள் அந்த ராணியை பார்த்துக்கோங்க. ராணி இப்போ ஊருக்கு போவா. அங்கே ஊர் மக்கள் எல்லாரும் வரவேற்கிறதுக்காக நிற்பாங்க. ஆனால் கண்டிப்பாக ராணி போகக்கூடாது. ஆனால் இப்போ இவ ஊருக்குள்ளே போகலையே ஜார்ஜினியா, வேற எங்கேயே போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு ருத்ரா சொன்னதோ, சரி நீங்கள் அவள் கதையை முடிங்க, நான் அவங்கள வரவிடாமல் 3 பேரையும் போய் தடுத்து நிறுத்துறான் அப்படின்னுட்டு ஜார்ஜினியா ராணியோட நம்ம ராணிக்கு உதவுற அந்த 3 பேர் முன்னாடியும் நிற்கிறாங்க. வாமா ராணி, நல்லபடியாக பூஜையை முடிச்சிட்டியா அப்படின்னதும், ஆமாம் சாமி, இதான் பெரிய மலை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இதை 3 சாமியாரை கண்டுபிடிச்சிடுறாங்க. வந்திருக்கிறது கண்டிப்பாக ராணி கிடையாதுன்னு. இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட் முடிச்சிடுது.